ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். காற்றில் கலந்த கானக்குயில் எஸ் ஜானகியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக மைசூருவில் உள்ள மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மாலை 4 மணி வரை அஞ்சலி செலுத்திய பின்னர் மாலை 5 மணிக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று குடும்பத்தினர் அறிவிப்பு. பாடகி எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். ஜானகியின் குரலும் இசை பங்களிப்பும் என்றும் நிலைத்திருக்கும் எனவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பின்னணி பாடகி ஜானகியின் மறைவு இசை மற்றும் கலாச்சார உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது பாடல்கள் என்றென்றும் கேட்போரை மெய்ச்சிலிர்க்க வைக்கும் என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பாடகி எஸ் ஜானகி மறைவுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா இரங்கல் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் கச்சேரி பணியில் இருந்த இளையராஜா எஸ் ஜானகி மறைவுச் செய்தியை கேட்டு மிகவும் வருந்தியதாக தெரிவித்துள்ளார். பாடகி ஜானகி அம்மா அவர்கள் காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ துக்கங்களை தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். எஸ் ஜானகி மறைவை ஒட்டி இரங்கல் தெரிவித்துள்ள பாடகி பி சுஷீலா தன் சகோதரியை இழந்துவிட்டதாக உருக்கமாக பதிவிட்டுள்ளார். ரசிகர்கள்தான் எஸ் ஜானகியின் ஜீவன், அவருக்கு மறைவே கிடையாது என அவரது மருமகள் உமா முரளி உருக்கமாக தெரிவித்துள்ளார். எஸ் ஜானகிக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்த கர்நாடக அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். ஃபேன்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு ஜீவன், நாதம் என் ஜீவனேன்னு பாடியிருக்காங்க. ஃபேன்ஸ் தான் அவங்களோட ஜீவன். ஷி லிவ்ட் இன் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஷி வில் கண்டினியூ டு டூ ஸோ. அம்மாவுக்கு இழப்பே கிடையாது, எப்போவுமே இருப்பாங்க. அண்ட் ரொம்ப நன்றி கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு இந்த பெரிய ஸ்டேட் ஆனர் கொடுக்கறதுக்கு. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 10 தமிழர்களின் பெயர் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை, திருச்சி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் பலியானவர்களின் உடல்களை தமிழகம் கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை. இதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு அதிகாரியான சேலம் டிஐஜி சந்தோஷ் ஹதிமானி வியட்நாம் சென்றடைந்தார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தருமபுரியைச் சேர்ந்த தொழிலதிபர் செந்தில்குமார் பிறந்த நாளன்றே உயிரிழந்த சோகம். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மாலை 3 மணி வரை 41 மின்சார ரயில் சேவை ரத்து. சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு கூடுதல் மாநகர பேருந்துகள் இயக்கப்படுவதால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புழல் அருகே மாநகராட்சி கழிவுநீர் கால்வாய் பணியின் போது ஜேசிபியில் இருந்து இரும்பு தகடு விழுந்ததில் 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தந்தையுடன் நடந்து சென்றபோது விபத்து ஏற்பட்டு படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1,80,00,000 ரூபாய் மோசடி புகாரில் நடிகர் ஆர்யா மீது ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். படப்பிடிப்பு உபகரணங்களுக்கு பணம் தரவில்லை என தனியார் நிறுவனம் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை. விடுமுறை தினம் மற்றும் சுபமுகூர்த்த நாள் காரணமாக பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் வருகை அதிகரிப்பு. பக்தர்கள் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பொதுமக்கள் போராட்டத்தின் எதிரொலியாக டாஸ்மாக் கடை நிரந்தரமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடாலி கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிராக பொதுமக்கள் தொடர் போராட்டம் நடத்திய நிலையில் கடை மூடப்படுவதாக மேலாளர் அறிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பால் 2 பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு மேலும் 8 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறியுள்ள சுகாதாரத்துறை பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழையால் சலால் அணையில் நீர்மட்டம் உயர்ந்ததால் மதகுகள் மூலம் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பையில் சுவிட்சர்லாந்துக்கு எதிரான போட்டியில் 3-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றது. அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறிய அர்ஜென்டினா அணி அரையிறுதியில் இங்கிலாந்து அணியுடன் மோதுகிறது. ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.